ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் மிகப்பெரிய, மிக ஆழமான, முக்கியமான செய்திகள் அடங்கியிருக்கிறது. அவை கர்த்தர் ரட்சிப்பு, கர்த்தர் நமக்கு தரும் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்தும், தாவீது ராஜாவுக்கு கொடுத்த ராஜாங்கம், அந்த ராஜரீக கிருபை, அதை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேத பகுதி ஆழமான சத்தியங்கள், மிக மிக முக்கியமான காரியங்களை வெளிப்படுத்துவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று நம்புகிறேன். மிக முக்கியமான செய்திகள், மிக மிக முக்கியமானது, ஒரு மனிதனின் சுவாசத்தை போன்றது இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களாயிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவர்களே என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு தாகம் தீர தண்ணீர் தருவேன் என்று சொல்லுகிறார். தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், பணம் இல்லாமல் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், வந்து திராட்சரசமும் பாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். பணம் இல்லாமல் இலவசமாய் பாலும் திராட்சரசமும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் வந்து அப்பம், திராட்சரசம், பால் போன்றவை வாங்கி சாப்பிடுங்கள். பணமில்லை என்று கவலைப்பட வேண்டாம், இலவசமாய் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பணமும் இல்லாமல், எந்தவித விலையும் இல்லாமல், வேறு எந்த ஈடாக எதையும் கொடுக்காமல் பாலும் திராட்சரசத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லோரும் தாகம் தீர குடியுங்கள், பசியார சாப்பிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உணவுக்காக பணம் கொடுக்காமல், அப்பம் அல்லாததற்காக பணத்தை செலவழித்து, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் உழைப்பை ஏன் வீணடிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், கொஞ்சம் சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கடை இருக்கிறது. அந்த கடையில் விதவிதமான கேக், பிரெட் போன்ற உணவுக்கேற்ற பொருள்கள், பழங்கள், காய்கறிகள் எல்லாம், இப்படிப்பட்ட பொருள்களை எல்லாம் பொம்மையாக செய்து வைத்திருக்கிறார்கள். பழங்களை போன்ற பொம்மை, கேக்குகளை போன்ற பொம்மை, பிரெட்டை போல பொம்மை, நாம் சாப்பிடும் எல்லா உணவு பதார்த்தங்களும் பொம்மையாக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது, பிளாஸ்டிக்கினால் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை விலை கொடுத்து நாம் வாங்கி வருகிறோம். வாங்கி வந்து அதை சாப்பிட முடியுமா? நிச்சயம் முடியாது. அதை பார்க்கலாம், ஆனால் நம்மால் சாப்பிட முடியாது. இதன் சத்தியம் ஆழமானது. அதுபோல நீங்கள் ஏன் உங்கள் பிரயாசத்தை, உங்கள் உழைப்பை வீணடித்து இதற்காக இவ்வளவு பணம் செலவு பண்ணுகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். எந்த ஊரில் போய் நாங்கள் உணவுப் பொருட்களை பொம்மையாக வாங்கினோம் என்று நினைக்கிறீர்களா? இது விக்கிரக ஆராதனை குறித்து சொல்லப்படுகிற சத்தியம். உண்ணக்கூடிய உணவு பொருள் 10 ரூபாய்க்கு ஒரு பிரெட் வாங்கினாலும், ஒரு பன் வாங்கினாலும், அதை உண்மையாய் இருந்தால் அதை நம்மால் சாப்பிட முடியும். 500 ரூபாய் கொடுத்து ஒரு கேக்கு பொம்மை வாங்கினால் அதை வைத்து பார்க்கத்தான் முடியும், சாப்பிட முடியாது. ஏனென்றால் அது போய். அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரிடம் வந்து உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள், உங்கள் ஆத்தும பசியை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆத்துமா என்றால் உயிர் என்று பொருள். உயிரின் பசி, உயிரின் தாகம், இது வயிற்று பசியை பார்த்து சொல்லப்படுகிற காரியம் அல்ல. அப்படி என்றால் என்ன? வயிற்று பசிக்கு உண்மையான உணவுகளை சாப்பிட முடியும். அதுபோல நம் உயிர் வாழ வேண்டும் என்றால், நம் ஆத்துமா, நம் உயிர் நிரந்தரமாக பரலோகத்தில் சென்று, சொர்க்கத்தில் சென்று வாழ வேண்டும் என்றால், அதற்கு பசி தீர ஆகாரம் புசிக்க வேண்டும். அந்த ஆத்தும பசி என்பது கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்தமான வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், நம் உயிரை வளர்க்கும், நம் ஆத்துமாவை கொழுக்க வைக்கும். அதிகமாய் நல்ல உணவுகளை புசித்தால் நம் உடல் பருமனாகும்.
ஆனால் நம் மனம் பருமனாக வேண்டும். நம்மளுடைய மனம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் ஆகாரம் புசித்தால் இருக்குமோ? நன்றாக கொழுப்பான நல்ல விலை உயர்ந்த நல்ல உணவுகளை பிடித்த உணவுகளை சாப்பிடும் பொழுது நம் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா? அது போல நம் மனம் சந்தோஷமா இருப்பது போல திருப்தி அடைவது போல நல்ல உணவு இன்றைக்கு நான் சாப்பிட்டேனே, நன்றாக ருசியாய் இருந்த கொழுப்பான பதார்த்தங்களால் செய்யப்பட்ட உணவை நான் சாப்பிட்டேன் என்று சொல்லும் பொழுது நாம் அதை சந்தோஷப்படுவோம். அந்த நாள் நமக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும் அல்லவா? அது போல நம் ஆத்தும பசியை தீர்த்து அது திருப்தியாக நல்ல கொழுப்பான உணவுகளை கொடுக்க வேண்டும். அதற்கு எப்படி கொடுப்பது? அது என்ன உணவு என்றால் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் தான் அது உணவு. வார்த்தை எங்கே இருக்கிறது? அவர்தான் இயேசு கிறிஸ்து. யோவான் 1 சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாகவே இருந்த வார்த்தை, மாம்ச உருவெடுத்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் சாப்பிட்டால் நம் ஆத்துமா கொழுப்புள்ளதாகும். கொழுத்து போய் கொழு கொழு என்று இருக்கும். இப்படி ஆண்டவரை சாப்பிடுவது பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் கொண்டு வருவது. வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரே, பிதாவாகிய தேவனும். அதனால் வசனத்தை நாம் தியானிக்க தியானிக்க நம் இருதயம் பரிசுத்தம் அடைகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். அப்படி செய்யும் பொழுது நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மிக அழகானதாக மாறும். நம் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டவுடன் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு வைரக்கல்லை போல இருக்கும். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், வைரமாகி விட்டோம். அது வெட்டி எடுக்கப்பட்ட நிலையில் வைரம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அது அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்காது. வைரம் தான், அதற்குரிய மரியாதை இருக்கதான் செய்யும். ஆனால் அதை பிரகாசிக்காது. அந்த அளவுக்கு பிரகாசம் இருக்காது. அது பிரகாசிக்க வேண்டும் என்றால் அதை சுத்திகரிப்பார்கள். அதை நெருப்பில் இட்டு எண்ணெயில் இட்டு சுத்திகரிப்பார்கள். பட்டை தீட்டுவார்கள். வைரத்தை அறுத்து வைரத்தால் பட்டை தீட்டுவார்கள். அதில் நகை வியாபாரிகள் நுணுக்கமான வேலைகளை செய்வார்கள். இப்படி செய்து முடித்த பின்பு அந்த வைரத்தை எடுத்து பார்த்தால் வெளிச்சத்தில் பலபலவென்று பயங்கரமாய் மின்னும். அவ்வளவு அழகாக மின்னும் அல்லவா? அது போல நம்ம ஆத்துமா மாற வேண்டும். அதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வேத வசனங்கள் நம் இருதயத்தில் ஏற்றப்பட்டு இப்படி நாம் சுத்திகரிக்கப்பட்டு நம் ஆத்துமாவை வளர்த்து நம் உயிரை வளர்க்க வேண்டும். கர்த்தர் அதைதான் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அந்த ஆத்துமாவை கொழுப்பாக்கும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை, வேத வசனத்தை நாம் எவ்வளவு விலை கொடுத்து பெற வேண்டும் என்றால் இலவசமாக. கர்த்தர் சொல்லுகிறார், இலவசமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். இதற்கு நாம் எந்த விலையும் கொடுக்க தேவையில்லை. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை வாங்கி விட்டார். விலை கொடுத்து தம் ஜீவனை கொடுத்து மகா பாடுகளை பட்டு, சிலுவை பாடுகளை பட்டு, இந்த பூமியில் படாத பாடுபட்டு தம் ஜீவனை விலையாக கொடுத்து ரத்தம் சிந்தி சிலுவையில் நமக்காக பலியாகி விட்டார். ஒரு விலையை கொடுத்து விட்டார். ரட்சிக்கப்படுவதற்கு நம்மை பாதுகாக்க அவர் விலையாகி விட்டார். அவர் விலை கொடுத்து விட்டார். நாம் எதுவும் இனி கொடுக்க தேவையில்லை. நாம் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன விலை கொடுக்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய தேவையில்லை. ₹1 பணம் செலவழிக்க தேவையில்லை. ஒரு சிறு பிரயாசமும் நாம் பட தேவையில்லை. முழங்காலில் நின்று 3 நாள் ஜெபித்தால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு என்று ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. ரட்சிக்கப்பட்ட பின்பு நாள் கணக்காக நாம் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும். முழங்காலில் நின்று ஜெபிக்காமல் இருக்கவே கூடாது. நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம்தான்
கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆணிவேர். ஆனால் முழங்காலில் நின்று ஜெபித்து விட்டால் ரட்சிப்பு கிடைத்துவிடும் என்று சொன்னால் யார் வேண்டும் என்றாலும் முழங்காலில் நின்று நல்ல பலசாலிகள் நின்று ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? இல்லையே. இலவசமாய் நம் மனதால் விரும்பினால் போதும். முழங்காற்படியிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. கர்த்தரை நோக்கி ஜெபிக்க முடிந்தால் போதும். மனம் இருக்கிறது ஜெபிக்க என்றால் அதையே பார்த்து ஆண்டவர் நம்மை ரட்சித்து விடுவார். அவரை நேசிக்கிற இருதயம் இருந்தால் போதும். முழங்காலில் நின்று ஜெபிப்பது, மணிக்கணக்காக ஜெபிப்பது என்பது மிகப்பெரிய வரம். கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கவும் வேண்டும். ஜெபம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஜீவனாய் இருக்கிறது. வேத தியானமும் ஜெபமும் இரு கண்கள் போல, இரண்டும் ஒன்றுதான். ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல இரண்டும் சேர்ந்தால்தான் ஒரு முழுமை பெறும். வேத வசனத்தை தியானிப்பது என்பது அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். நமக்கு தேவையானதை ஒரு 5 நிமிடத்தில் ஜெபித்து கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு அதிக நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். இது விண்ணப்ப ஜெபத்திற்கு. அந்நிய பாஷையில் ஜெபிப்பதற்கு மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டும். யுத்த ஜெபம் செய்வதற்கு அதிக நேரம் ஜெபம் செய்ய வேண்டும். சோம்பேறித்தனப்படக்கூடாது. ஜெபம் எவ்வளவு அதிகமாகிறதோ, வேத தியானம் எவ்வளவு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் இதை செய்வதில்லை அல்லவா? ரட்சிக்கப்பட்ட பின்புதான் நாம் இதை செய்கிறோம். ரட்சிப்பு என்பது நமக்கு இலவசமானது. கர்த்தர் இதைதான் இது செய்யும். இன்னொரு காரியம் என்ன சொல்கிறார் என்றால், பிரயோஜனமற்றவைகளுக்கு நீங்கள் ஏன் உங்கள் உழைப்பை செலவழிக்கிறீர்கள்? நான் கடவுளை தேடப் போகிறேன் என்று அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து பாவ மன்னிப்பை பெறுகிறேன் என்று எங்கு போய் மூழ்கலாம் என்று தேடி அலைய தேவையில்லை. நம் நல்வாழ்வு பெற வேண்டும், நம் ஆத்மா பசி தீர வேண்டும் என்றால், நம் உயிரின் பசி நீங்க வேண்டும், நாம் திருப்தி அடைய வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் போதும். நம் இருதயத்தால் நினைத்தால் போதும். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை மீட்டுக் கொள்வார். அவரை நேசித்து அவரை மனதால் ஏற்றுக்கொண்டால் போதும். அதைதான் இந்த வேதவசனம் சொல்லி. மாய்மாலங்களை நம்பி போகாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சகர். அவரிடம் வந்துவிட்டால் நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம். இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பொருள் பாதுகாப்பு, காப்பது என்று பொருள். எதிலிருந்து பாதுகாப்பது? அக்னி கடலில் இருந்து காப்பாற்றப்படுவது. ரட்சிப்பு என்றால் அக்னி கடலுக்கு போகாமல் பரலோகத்திற்கு, சொர்க்கத்திற்கு போக போகிறோம் என்று பொருள். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் கடவுளோடு போய் வாழப் போகிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த உலகத்தில் நம் வாழ்நாள் முடிந்த பின்பு கர்த்தரிடத்தில் போய் நிரந்தரமாய் வாழப்போகிறோம் என்பதே பொருள். பாவத்திலிருந்தும் பாவத்திற்கேற்ற தண்டனைகளில் இருந்தும் விலக்கப்பட்டு நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதைதான் ரட்சிப்பு என்று சொல்வது. நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் செழிப்பாகும். நல்ல உணவு சாப்பிட்டது போல, ருசியுள்ள உணவை சாப்பிட்டது போல நம் ஆத்துமா மகிழ்ச்சி அடையும். அப்படி என்றால் நலமானதை சாப்பிடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனமாகிய வேத வசனத்தை சாப்பிடுங்கள். சரி, இந்த வசனங்களில் வசனம் என்ற வார்த்தை கொடுக்கப்படவில்லை. ஆனால் இது இந்த உணவிற்கு வசனம் என்ற பொருள் எங்கு வருகிறது என்றால் பின்னோக்கி வருகிறது. இதை எப்படி வசனம் என்று சொல்லுகிறோம் என்றால், கர்த்தர் அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா எந்த வழியாக சாப்பிடுகிறது? காது வழியாக. நாம் சாதாரணமாக வாய் வழியாக சாப்பிடுவோம். ஆத்துமா காது வழியாக சாப்பிடுகிறது என்றால், காது எப்படி சாப்பிடும்? காது எதை ஏற்றுக்கொள்ளும்? வார்த்தைகளை, சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை. ஆத்துமா வேத வசனத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆத்துமா பிழைத்துக் கொள்ளுகிறது. சரீரத்திற்கு வாய் நம்முடைய வாய், ஆத்துமாவுக்கு வாய் காது. காது வழியாய் கேட்டுதான் அது பலன் அடைகிறது.
மங்கள வார்த்தைகள், சுபமான வார்த்தைகள், நல் வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் வேத வசனம். வேத வசனம் எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சங்கீதம் 119ஆம் அதிகாரம், வேதாகமத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய அதிகாரம் அதுதான். அந்த அதிகாரம் முழுவதும் வேத வசனத்தின் அருமையை சொல்லப்பட்டிருக்கிறது. படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை உங்களுக்கு அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது ராஜாவுக்கு நித்திய கிருபையாக கர்த்தர் எதை கொடுத்தார்? ராஜரீக அழைப்பு. ராஜரீகம் தான். தாவீது ராஜாவோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை, உன் சந்ததியில் எப்பொழுதும் எனக்கு, அதாவது இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன் சந்ததியில் எப்பொழுதும் இருப்பார்கள். என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தால், அதான் உடன்படிக்கை. இப்படி நடந்து கொண்டு வந்தால் எந்நாளும் இராமல் போக மாட்டார்கள். அதாவது தாவீது ராஜாவின் சந்ததியார் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ்ந்தால் அவர்கள் சந்ததியில் கர்த்தரை, அதாவது இஸ்ரவேலை ஆளும் ராஜா இல்லாமற் போவதில்லை, எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. ஆனால் அப்படி அவர்கள் நடக்கவில்லை. சாலமோன் ராஜா காலத்திலும் அவர்கள் பிரிந்து விக்கிரக ஆராதனைக்கு போய்விட்டார்கள். அதனால் இஸ்ரவேல் தேசம் உடைக்கப்பட்டது. சரி, ஆனால் அவருக்கு, தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கை அதுதான். என் வார்த்தைகளை கை கொண்டு நடந்தால், என் வசனத்தின்படி வேதாகமத்தின்படி நடந்தால் நான் நித்திய ராஜரீகத்தை உன் சந்ததிக்கு தருவேன். நிரந்தரமான ராஜாங்க பொறுப்பு. தலைமுறை தலைமுறையாக இஸ்ரவேலை ஆளும் ராஜா உங்களிடத்தில் இருப்பார் என்று சொன்னார். இதே அழைப்பை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியம் எதை குறிக்கிறது என்றால், நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ராஜரீக ஆசாரிய அழைப்பு. இதுதான் மெல்கிசேதேக்கின் அழைப்பு. அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இது யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவோடு, ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையானது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் சிலுவை மரணத்தை குறித்தும் நமக்காக அவர் பலியாக போவதை குறித்தும் அவர் மூலமாய் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பூசித்து நாம் ரட்சிப்பை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ற திருவிருந்தின் அடையாளத்தை குறித்தும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது இது திருவிருந்தை குறிக்கிறது. திருவிருந்து அடையாளமாக செய்யப்படுகிறது. அதன் பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிப்பது. அதற்கு அடையாளமாக அப்பமும் திராட்சரசமும் ஏற்றுக்கொள்வது. இதோ அவரை ஜன கூட்டங்களுக்கு அதிகாரியாகவும், ஜன கூட்டங்களுக்கு அதிகாரி அவராக வரப்போகிறார். ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாகவும், ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய அதிபதி, நம்மை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் என்ற வார்த்தை மேனேஜர் என்று சொல்வது போன்ற ஒரு பொருள். எல்லாவற்றையும் நம்மை ஆளுகை செய்யும் பொறுப்பை பெற்றவர். அவர்தான் நமக்கு ராஜாவா இருந்து நம்மை ஆளுகை செய்கிறார். அதன் பொருள் தான் அது. அதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிபதியாகவும் நமக்கு தலைவராகவும் அவர் இருக்கிறார். அவரே நம் தலைவர். இப்படி ஒரு உடன்படிக்கை உன்னோடு கூட செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை வரப்போகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற திருவிருந்து என்னும் உடன்படிக்கை. இது அடையாளமாய் செய்யப்படுகிறோம். திருவிருந்தில் புசிக்கப்படும் அப்பமும் திராட்சரசமும் சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் இருக்கிறது. அதை நாம் பானம் பண்ணும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டு அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெற்று நாம் நித்திய ஜீவனை அடைகிறோம். இதைதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இதற்கு அடுத்ததாக இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை பேசுகிறார். இதோ நீ அறியாதிருந்த ஒரு ஜாதியை வரவழைப்பாய். இஸ்ரவேலிடம் கர்த்தர் சொல்கிறார், நீ அறியாமல், இதுவரை தெரியாமல் இருந்த ஒரு ஜாதி உன்னிடத்தில் வரும், அதை நீயே வரவழைப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அந்த ஜாதி உன்னிடத்தில் ஓடி வரும். ஆண்டவர் பிறந்த தேசம், ஆண்டவருடைய ஜனங்கள்
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் கடைசி காலத்தில் இஸ்ரவேலரோடு சேர்வார்கள், இஸ்ரவேல் தேசத்திற்கு போவார்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2700 வருடங்களுக்கு முன்பாக அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை சென்று பார்த்து வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் இஸ்ரவேலர்கள் என்றால் யார் என்றும் தெரிந்தும் வைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய மேன்மையானது இஸ்ரவேல் தேசத்திற்கு. எல்லோரும் நாம் எதற்காக இஸ்ரவேல் தேசத்திற்கு ஓடுகிறோம்? கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம். கர்த்தர் பிறந்த ஊர், கர்த்தர் பிறந்த தேசம், கர்த்தருடைய ஜனங்கள் வாழும் தேசம் என்று நாம் நேசித்து ஓடுகிறோம். அதைதான் இங்கு சொல்லுவோம். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தையும் யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்ரவேலர்கள் தான். பல ஆண்டுகளுக்கு முன்பாக, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் எங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எகிப்திற்கு சென்று பழகி பெருகியது போல உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டு பழகி பெருகி இருக்கிறார்கள். அவர்கள்தான் கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இஸ்ரவேலர்கள் மீண்டும் கர்த்தரிடம் திரும்பி இருக்கிறார்கள். அப்படி திரும்பியவர்கள் தான் நாமெல்லாம். கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் அவரை தேடுங்கள். அவரை எப்பொழுது பார்க்க முடியுமோ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிற நேரம், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். போனால் வராது, காலம் மட்டும்தான். இதையும் பெற்றுக்கொள்ளலாம், காலம் திரும்பி வராது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமம் நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது உடனே ஏற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம், அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நம் பக்கத்தில் வரும்போது அவரை ஓடி போய் கூப்பிடுங்கள். அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஏற்றுக்கொள்கிறவர்கள் மகா ஞானிகள். அவர்கள்தான் அதிர்ஷ்டசாலிகள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு திரும்ப கடவன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப கடவன். அவன் வாழ்க்கையின் பாதையை மாற்றட்டும், அவன் மனம் திரும்பட்டும். அக்கிரமக்காரன் தன் இருதயத்தின் நினைவுகளை சுத்திகரித்து கொள்ளட்டும், தீமையை அகற்றி போட்டு பரிசுத்தம் அடையட்டும். அப்படி என்றால் பாவிகள் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். மனம் திரும்புதலை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் துவங்கியதும் முதலில் அவர் பிரசங்கித்ததை மனம் திரும்புங்கள் என்றுதான். மனம் திரும்புதலை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று 2700 வருடங்களுக்கு முன்பாக, ஆண்டவர் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாயிருக்கிறது கர்த்தர் தந்த வார்த்தை. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அப்படி கர்த்தரிடமாய் மனம் திரும்பி வரும் பொழுது கர்த்தர் மனதுருகுவார். மனதுருக்கமுள்ள தேவன் அவர். நம் பாடுகளை அறிந்தவர், நம் வேதனைகளை அறிந்தவர். நாம் மனம் திரும்பி அவரோடு போகும்போது, அவரை திரும்பி பார்க்கும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நம்மேல் மனதுருகி நம்மை ஏற்றுக்கொள்வார். அவருடைய மனதுருக்கம் மிகவும் பெரியது. நம் வலிகள், நம் பாடுகள், நம் நிந்தைகள் இதையெல்லாம் பார்த்து மனதுருகுகிற தேவன், அன்பு நிறைந்த தேவன். அவர் நம்மை பார்த்து மனதுருகி நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், வேற எங்கும் போகக்கூடாது. நம் தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு ஒழித்து பரிசுத்தமாய் மனம் திரும்புவோம். எத்தனை பாவம் இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிக்க அவர் மனதிரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். பெரிய தயவு அவரிடத்தில் இருக்கிறது. மிகவும் தயவு காட்டுவார். நிச்சயம் மன்னிப்பார். மனம் திரும்பி அவரிடம் சேர்ந்து கொள்வோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, நான் நினைப்பது போல நீங்கள் நினைப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நினைவு மிகவும் உன்னதமானது, உயர்ந்தது. பெரிய காரியங்களை கர்த்தர் நினைக்கிறார்.
நாம சிறிய சிறிய காரியங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நிகழ்வு, நிஜம் இதுதான். உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல நாம் போகும் வழி ஒரு பாதையா இருக்கிறது. ஆனால் அது கர்த்தருடைய வழி அல்ல. சரி, அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, வானம் அல்ல வானங்கள், பல வானங்கள் உண்டு. வேதாகமத்தில் 3ஆம் வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் எத்தனை இருக்கிறது என்று சொல்லப்படவில்லை, தெரியாது. ஆனால் வானங்கள் இருக்கிறது. பூமிக்கும் வானங்களுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ, எவ்வளவு தூரம் இருக்கிறதோ, அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதாம் கர்த்தருடைய நினைவுகளுக்கும் நம்முடைய நினைவுகளுக்கும். அப்படி என்றால் நாம் சிறிய காரியங்கள், அற்பமான காரியங்களையே நினைத்துக் கொண்டிருப்போம். இன்று இவர் யார் என்ன சொன்னார், இன்று இந்த வேலை என்ன ஆயிற்று, இப்படி சின்ன சின்ன காரியங்களை நம்முடைய மனிதர்கள் நம்ம 6 அடி 5 அடி இருக்கிறோம். நம்முடைய அளவுக்கு தான் நாம் யோசிப்போம். நம்முடைய சின்ன புத்தி, அவ்வளவுதான். நம் சிறிய அறிவு உடையவர்கள் அல்லவா? அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பெரியதா, என்னுடைய நினைவு வானம் அளவுக்கு பெரியது, நீங்கள் நினைப்பது பூமி அளவுக்கு. இவ்வளவு இடைவெளி இருக்கிறது. அப்படி என்றால் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார். இதைதான் அதிகமாய் நாம் தியானிப்பது. பரலோகத்தில் போய் வாழும் பொழுது இந்த உலகத்தில் நாம் பட்ட பாடுகள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று நமக்கு தோன்றும். அந்த அளவுக்கு கர்த்தர் பெரிய நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் அவ்வளவு உயர்ந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னமோ சிறிய காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பரலோகத்தில் நமக்கு ஆச்சரியங்களும் அற்புதங்களும் மிகவும் பெரியதா இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்களை நினைத்தே நாம் சந்தோஷப்பட்டு குதூகலிக்கிறோம். ஆனால் அங்கு பெறப்போகிற காரியங்கள் நம் கற்பனைக்கும் எட்டாதது. அந்த அளவுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டதை, பரலோகத்தை குறித்து ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் தான், அதிகமாய் சொல்லப்படவில்லை. நாம் இங்கு படுகிற பாடுகளை நினைத்து நாம் பெரியதாய் நினைத்துக் கொள்கிறோம். அல்ல, கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அதற்கு ஒப்பானது அல்ல நாம் படுகிற பாடுகள். இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுபட்டாலும் அது மிக சிறியது. அதற்கு எண்ணில் அடங்காத அளவுக்கு பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? தம் பிள்ளைகளை அவர் மிக சிறந்த உயர்ந்த இடத்தில் தான் வைப்பார். அவர் நல்லவர். பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, பூமியை விட வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, அது போல உங்கள் நினைவுகளையும் உங்கள் வழிகளையும் விட என் நினைவுகளும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகவும் உயர்ந்தது கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம். மழையும் உறைந்த மழையும், மழை, ஆலங்கட்டி மழை, பனி, இவையெல்லாம் வானத்திலிருந்து பூமிக்கு வருகிறது. மழையாக வந்து தண்ணீராக ஆறாக ஓடி பூமியை எல்லாம் நனைத்து செடி கொடிகளை எல்லாம் முளைக்க செய்து, வளர்த்து, காய்க்க செய்து, பூக்க செய்து, அந்த தண்ணீர் பாய்ந்து அது கடைசியில் கடலில் சேர்கிறது. வானத்திலிருந்து புறப்பட்டு வந்து அது பூமியில் நல்ல காரியங்களை செய்து முடித்து கடலில் கலக்கிறது. அது போல கர்த்தருடைய வசனமும் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு நம்மிடத்தில் வந்து அப்படியே போய்விடாது. மிகுந்த நன்மைகளை செய்து விட்டுதான் அந்த வார்த்தைகள் போகும். மழையை போல கர்த்தருடைய வார்த்தை, அது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வேத வசனங்கள் அவ்வளவு வல்லமை உடையது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் வசனங்களும், மனிதனின் வார்த்தைகளும், எழுதுகிறது படிக்கிறது எல்லாம் தனித்தன்மை உடையது, அது வேறு. வேத வசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை, அது வேறு. இரண்டும் ஒன்று என்று நினைக்க கூடாது. அது வல்லமையுடையது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள். நாம் பேசும் வார்த்தையில் ஜீவன் இருக்காது. வார்த்தை தான் இருக்கும், பொருள் இருக்கும், கருத்து இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கும், அது செயல்படும். மழை பூமியில் பயிரை முளைக்க பண்ணுவது போல கர்த்தருடைய வசனமும் செயல்படும். கர்த்தர் ஒரு இடத்தில் அழிவை கட்டளையிட்டால் அந்த இடத்தை, அந்த வார்த்தை வரும் பொழுது, தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அது அழிவை கொண்டு வந்து விட்டுதான் அது போகும். அதே போல
ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்படும் பொழுது, அந்த ஆசீர்வாதம் நிச்சயம் வந்தே தீரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். நடந்துதான் அந்த வார்த்தை நம்மை விட்டு கடந்து போகும். அதைதான் இங்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அந்த வார்த்தையானது நான் சொல்லிய விரும்பியதை செய்து, அந்த வார்த்தை நான் சொல்லியதை விரும்பியதை செய்து முடித்து அந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்து அதன் பின்பே என்னிடத்தில் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு கம்பீரமாய் கொண்டு போகப்படுவீர்கள். இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலிருந்து புறப்பட்டு கம்பீரமாய் இஸ்ரவேலுக்குள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அவர்கள் திரும்பி வருகிற செயலை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது இந்த வசனம் இந்த காலத்திற்கும் பொருந்தும், எல்லா காலத்திற்கும் பொருந்தும். நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பரலோகத்தை சேர்வதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பீரமாய் சந்தோஷமாய் நாம் கர்த்தரிடத்தில் போய் சேருவோம். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் கை கொட்டி, வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும், கம்பீர சத்தம் போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரங்கள், மலைகள், பர்வதங்கள் எல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரித்து நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளை, காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி முளை, மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அது கர்த்தருக்கு புகழ்ச்சியாக இருக்கும், நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இஸ்ரவேல் தேசம் செழிப்பாய் இருக்கும் என்று பொருள். உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசித்திருக்கிற விசுவாசிகள், அவர்கள் சந்தோஷமாய் கம்பீரமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செழிப்பாய் இருப்பார்கள் என்று பொருள். அவர்கள் வாழ்க்கை செழித்திருக்கும், நீதியின் பாதையில் இருக்கும், பரிசுத்த வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கும் என்று பொருள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாறி கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு போகப்படுவார்கள். அதன் பொருளா இருக்கிறது. இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றென்றைக்கும் உண்டு. ரட்சிப்பை குறித்து இந்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.